அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு எப்பவுமே வந்து குட்டி குட்டி ஷேஃப்பில் வந்து உருளைக்கிழங்கு செஞ்சு தான் பிடிக்கும். பட் இன்றைக்கி என் பொண்ணு இந்த மாதிரி ஷேஃப்பில் தான் நான் உருளைக்கிழங்கு வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிச்சன்லேருந்து தள்ளி விட்டு அவங்களே சம்பவத்தை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சரி அவங்க அப்பாவுக்கு வந்து கிள்ளி போட்ட சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். நான் நார்மலாக காய்கறி நிறையா வச்சு கொடுத்தாலுமே இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி நான் வந்து கிள்ளி போட்ட சாம்பார் தான் செஞ்சேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னா எல்லாருக்குமே சமைக்க தெரியும் தான், நான் சமைக்க தெரியாதுன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் சமைக்க தெரியாத பசங்க இப்போ யூடியூப்பை பார்த்து தான் சமைக்க கற்றுக்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பட்டை மிளகாயை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு கடுகு சீரகத்தை போட்டுட்டு இதில் வெங்காயம் தக்காளி பூண்டை நசுக்கி போட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி மிளகாய்த்தூள் மஞ்சத்தூளை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மல்லித்தூளோட நீங்கள் பெருங்காயத்தூளை போட்டு நல்லா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. என் மாமியாருக்கு வந்து நல்லா மத்து போட்டு நைஸாக கடைஞ்சி அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி செய்யணும். அப்போ தான் அவங்களுக்கு பிடிக்கும். இதில் என்ன ஒன்றுனா நான் இன்றைக்கி குக்கரில் செஞ்சுருக்கேன். எங்கள் மாமியாருக்கு மண் சட்டியில் தான் வந்து பருப்பு கடையணும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பசங்களுக்கு லஞ்சு வச்சாச்சு. அவங்களுக்கு சாம்பார் சாதம் அண்டு உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்தாச்சு. மதியானத்துக்கு எங்களுக்கு வாழைக்காய் உருளைக்கிழங்கு முட்டை அதுக்கப்புறம் சாம்பார் சாதம். ஸோ இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றது கமெண்ட் தெரியுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.